எசேக்கியேல் அதிகாரம் 41. பின்னர் அவர் என்னை கோவிலின் கூடத்திற்கு அழைத்து சென்று அதன் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒரு புறம் 6 முழம் அகலமும் மறுபுறம் 6 முழம் அகலமும் கொண்ட கூடார அளவுடையதாய் இருந்தது. வாயிலின் அகலம் 10 முழம். வாயிலின் புடைநிலைகள் ஒவ்வொரு பக்கமும் 5 முழம் இருந்தன. பின்பு அவர் கோவிலின் கூடத்தை அளந்தார். அது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் உடையதாய் இருந்தது. பின்னர் அவர் உட்கூடத்திற்கு போய் அதன் வாயிலின் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒவ்வொன்றும் 2 முழ அகலம் உடையதாய் இருந்தன. வாயில் 6 முழ அகலம் உடையதாய் இருந்தது. அதன் வெளிப்புடைநிலை ஒவ்வொரு பக்கமும் 7 முழ அகலம் கொண்டதாய் இருந்தது. அவர் உட்கூடத்தின் நீளத்தை அளந்தார். அது 20 முழம். அதன் அகலம் வெளிக்கூட விளிம்பு வரை 20 முழமாக இருந்தது. அவர் என்னிடம், இதுவே திருத்தூயகம் என்றார். கோவில் சுவர்களுக்கு எதிரே அமைந்த அறைகள். பின்னர் அவர் கோவில் சுவரை அளந்தார். அதன் அகலம் 6 முழம். கோவிலை சுற்றியுள்ள ஒவ்வொரு அறையும் 4 முழ அகலம் கொண்டிருந்தது. பக்கத்து அறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் 3 அடுக்குகளாய் இருந்தன. ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறைகள் இருந்தன. இந்த அறைகள் கோவில் சுவர் மேல் ஊன்றியிராமல் இரு புறத்திலும் உள்ள சுற்றுக்கட்டுகளின் விளிம்பை ஆதாரமாய் கொண்டிருந்தன. கோவிலை சுற்றியிருந்த பக்க அறைகள் அடுக்கு உயர உயர அகலம் மிகுதியானவையாயிருந்தன. கோவிலை சுற்றிய அமைப்பு மேலே போக போக அகலமானதாய் கட்டப்பட்டிருந்தது. அதன் மேலே இருந்த அறைகள் தமக்கு கீழே இருந்த அறைகளை விட அகலம் கூடியனவாயிருந்தன. கீழ்த்தளத்திலிருந்து நடுத்தளம் வழியாக மேல்தளத்திற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. கோவிலை சுற்றிலும் அதன் தளமேடை உயர்ந்திருக்க கண்டேன். அதுவே பக்க அறைகளின் தளமேடையாகவும் இருந்தது. அது ஒரு கோலின் அளவாகிய 6 முழம் இருந்தது. பக்க அறைகளின் வெளிச்சுவர் 5 முழ அகலம் உடையதாய் இருந்தது. ஆலயத்தின் பக்க அறைகளுக்கும் குருக்களின் அறைக்கும் இடையிலுள்ள திறந்த வெளி 20 முழ வளவாய் கோவிலை சுற்றி இருந்தது. பக்க அறைகளுக்கு திறந்த வெளியிலிருந்து வடக்கு பக்கம் ஒன்றும் தெற்கு பக்கம் ஒன்றுமாக 2 வாயில்கள் இருந்தன. திறந்த வெளியை தொட்ட தளமேடை எப்பக்கமும் 5 முழம் அகலமுடையதாய் இருந்தது. மேற்கே அமைந்த கட்டடம். மேற்கு பக்கத்தில் கோவில் முற்றத்தை நோக்கிய கட்டடம் 70 முழ அகலம் கொண்டிருந்தது. கட்டடத்தின் சுவர் எப்பக்கமும் 5 முழ அகலமும் 90 முழ நீளமும் கொண்டிருந்தது. கோவிலின் வரையளவுகள். பின்னர் அவர் கோவிலை அளந்தார். அது 100 முழம் நீளமுடையதாய் இருந்தது. கோவிலின் முற்றமும் சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும் 100 முழ நீளமுடையதாய் இருந்தன. கோவிலின் முகப்பும் அதன் கிழக்கு முற்றமும் 100 முழ அகலமுடையனவாய் இருந்தன. பின்னர் அவர் கோவிலின் அருகிலிருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன் ஒவ்வொரு பக்கம் இருந்த மேடை இருக்கையுடன் அளந்தார். அது வெளிக்கூடம், உட்கூடம், முற்றத்தையே நோக்கிய புகுமுக மண்டபம் உட்பட 100 முழமாய் இருந்தது. கோவிலின் அமைப்பு விளக்கம். அவை 3ஐயும் சுற்றிய மேடை இருக்கைகள், வாயிற்படிகள், குறுகலான பலகணிகள், வாயிற்படிகளை உள்ளடக்கியதும் தாண்டியதுமான அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் வேயப்பட்டிருந்தன. வாயிலில் இருந்து உள்கூடம் வரையிலும் வெளியேயும் சுற்றிலும் இருந்த சுவர்களில் உள்ளேயும் வெளியேயும் கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு கெருபையும் அடுத்து ஒரு பேரீச்ச மர வடிவம் அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெருபுக்கும் 2 முகங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று பேரீச்ச மரத்தை நோக்கிய மனித முகமாகவும் மற்றொன்று அடுத்த பேரீச்ச மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும் கோவிலில் முழுவதும் அமைந்திருந்தன. தளத்திலிருந்து வாயிலின் மேற்பகுதி வரை வெளிக்கூட சுவர்களில் கெருபுகள், பேரீச்ச மர வடிவங்கள் அமைந்திருந்தன. கோவில் கூடத்திற்கு நீள் சதுர வாயிற்கதவு இருந்தது. திருத்தூயகத்தின் முன்னும் அதுபோன்றே இருந்தது. மர பலிமேடை. அங்கே 3 முழ உயரமும் 2 முழ நீளமும் கொண்ட ஒரு பீடம் இருந்தது. அதன் முனைகளும் அடிப்பகுதியும் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதர் என்னிடம், ஆண்டவரின் திரு முன்னிலை மேசை இதுவே என்றார். வாயிற்கதவுகள். கோவிற்கூடத்திற்கும் திருத்தூயகத்திற்கும் 2 வாயில்கள் இருந்தன. வாயில்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 கதவுகள் இருந்தன. கோவிற்கூடத்தின் கதவுகளில் சுவர்களில் அமைக்கப்பெற்றிருந்தது போலவே கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
புகுமுக மண்டபத்தின் முன்னால் மரத்தினால் ஆன விதானம் இருந்தது. புகுமுக மண்டபத்தின் பக்க சுவர்களில் குறுகலான பலகணிகளும் ஒவ்வொரு பக்கத்திலும் பேரீச்ச மர வடிவங்களும் இருந்தன. கோவிலின் பக்க அறைகளில் விதானங்கள் இருந்தன.